வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் இந்த கோவையில் நடந்த விஷயங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதை அந்த பேரண்ட்ஸ் இந்த பேட்டியை கொடுத்தது பார்த்ததுமே ரொம்ப ஒரு ஒரு மாதிரியா ஒரு எமோஷ்னலாக ரொம்ப இதாகிடுச்சு. இந்த விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு தெரில. இதுக்காக என்ன மாதிரியான விஷயத்த நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரில. அந்த குழந்தை என்ன மாதிரியான சித்திரவதைகள்லாம் அனுபவித்து அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல. என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே அதை நடைமுறைப்படுத்தணும். குட் டச் பேட் டச் இதை தாண்டி நம்ம அடுத்த மாதிரியாக என்ன விஷயத்துக்கு கொண்டு போக போகிறோம். என்னடா நீ அந்த ஒரு ஃபீலிங்கில் உள்ள விஷயத்த மட்டும் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வேர்ல்டுங்கிறது மாடர்னைஸ்டாக ஆகிட்டே இருக்குது. குளோபலைசேஷனால் மாடர்னைஸ்டாக ஆகிட்டே இருக்குது. மாடர்னைசேஷனே ஆகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அசசபிலிட்டி ஆகுது. ஸோ ஒரு ஏஜில் நீங்கள் இருக்கிற உங்கள் ஏஜில் பார்த்திங்கன்னா தட் மீன்ஸு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் அசசபிலிட்டி பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் தண்ணி, தம்மு, கஞ்சா, பானு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசசபிள் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தது. இப்போது மாடர்னைஸ்டு குளோபலைஸ்டாக ஆகும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக அசசபிலிட்டி இருக்குது. இந்த அசசபிலிட்டியை கட்டுப்படுத்த முடியுமா? தட் மீன்ஸ் இதை கம்மி பண்ண முடியுமானா அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு மீன்ஸ் என்ன அப்படின்னா, அதை ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் மீன்ஸு தட் மீன்ஸு போக்சோ பற்றியான அந்த அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் ஒரு பேஜ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் இயர்லியராக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில்ட்ரன்ஸுக்கும் கொண்டு போகணும். அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த சில விஷயங்கள்லாம் சில்ட்ரன் வளர வளர என்ன ஆகும்னா, க்ரோ ஆகிற ஸ்டேஜில் அவங்களோட மெட்டபாலிசமும் அப்போ தான் வளரும். ஸோ அப்படி வளர்கிற சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள ரொம்ப ஹார்ஷாக பேரண்ட்ஸும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா திட்டக்கூடாது. அது மாதிரி திட்டக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட எமோஷனில் தூண்டுற அளவுக்கு தட் மீன்ஸ் நம்ம என்ன நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடும்போது இவங்களே அடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்கள்ட்ட நம்ம போய் பிரச்சனையை சொன்னால் அவங்க எப்படி நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ட்ராமா குழந்தைங்கள்ட்ட வளர் பருவத்தில் ஏற்பட்டுடக்கூடாது. அந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு 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 ஹோல் ஹேண்டிலிங்காக ஒரு ப்ரைவேட்டான ப்ளேஸில் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அந்த சண்டையோ அந்த சச்சரவையோ தட் மீன்ஸ் நீங்கள் கலந்து பேசி அதுக்கான சொல்யூஷனை தேடணுமே தவிர பேரண்ட்ஸ் சில்ட்ரன் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டையிடுறது கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் மை ஒப்பீனியன். இது ஒரு ட்ராமாவை இந்த சில்ட்ரனுக்கு க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் ஏன்டா இப்போ பேசுகிற அப்படின்னா, பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. வளர வளர அந்த வளர் பருவத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதுதான் நாளைக்கு நிற்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் இப்போ குட் டச் பேட் டச் அந்த மாதிரி சொல்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட நெய்பர்ஸ்ட்டோ இல்லை வேறு யாரோ ரிலேட்டிவோ யார்கிட்டையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா, புதுசாக ஒரு அங்கிள் வந்திருக்காங்க பாரு, போய் அவங்க கூட உட்காந்து பேசு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்கள ஒரு 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 ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட உடனே புஷ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஏன்னா குழந்தையோட பிலீஃப் சிஸ்டங்கிறது முதல்ல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்பா அம்மா தான். அப்பா அம்மா அடுத்த தாத்தா பாட்டி. ஸோ இதுதான் முக்கியமாக இருக்குமே தவிர அது போக போக தான் விரிவடையும். அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ஸபிள் பண்ணக்கூடாது எப்போ அந்த வளர் இளம் பருவத்தில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இந்த தட் மீன்ஸ் பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே என்னோடய பதிவுகள் இட்டிருப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு பேரண்ட்ஸ் அக்கம்பெனிடாக இருக்கணும். தட் மீன்ஸ் எனக்கு வேலை இருக்குது, என்னால் கூப்பிட்டு போக முடியாது, நீ தனியாக போயிட்டு வா விடலாம். பட் ஆனால் இந்த க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு
டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அந்த சப்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டிங் வந்து ஒரு ரிலேட்டபிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கன்வர்சேஷன் வந்து என்ன நடந்தாலும் வந்து பேரண்ட்டாக நான் இருக்கேன், தட் மீன்ஸ் அப்பா அம்மாவாக நான் இருக்கேன், நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த அந்த ஒரு 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 வளர் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபாதர் மதர் அந்த பாண்டிங் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்கள முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக அவங்கள வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து நம்மள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும். நெகட்டிவ் விஷயத்தையும் சொல்லி தரணும். என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக வந்து கொண்டு போய் சொல்லி தரணும். இப்போது சம் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். இங்கே இந்த மாதிரிலாம் வந்து எப்படி வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க, நம்ம இந்த ஸ்டேட்டஸில் இருக்கவங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அப்படி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் தான் நிறைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, தட் மீன்ஸ் வந்து ஒரு ஒரு படிநிலையில் இருப்பாங்கள்ல பொருளாதாரத்தில், அவங்களாம் வந்து சிகிச்சை பெறுவாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்க்கும்போது தட் மீன்ஸ் வந்து அந்த ஒரு கனெக்டிவ்னஸ் ஒரு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையுமே நம்ம உள்புகுத்தும் போது தான் குழந்தை வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அட்ரஸபிள் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, இந்த விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து எதுவும் தவறு இருந்தாலோ இந்த என் மேலே விமர்சனங்கள் வைங்க. பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து இன்னும் வந்து முன்னெடுக்கணும். தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபைட் பண்ணுற அளவை தாண்டி வந்து இருக்குமா, ஃபைட் பண்ணுற அளவுக்கான ஒரு உடல் வாகு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ அதை தாண்டி என்ன மாதிரியான விஷயத்த வந்து நம்ம இன்னும் போதிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில், நான் வாசிக்கிற விஷயத்தில், அது மாதிரி இல்லாமல் ஒரு 9-10 வருஷமாக வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனாலையும் நம்ம நிறைய மனிதர்களை வந்து சந்திச்சிட்டே இருக்கோம்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலை வச்சு நான் பேசியிருக்கேன். ரொம்ப ஹம்புளாக பேசக்கூடிய விஷயங்கிறது வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லித்தரதை விட ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து சொல்லித்தரணும். ஸ்கூல் வைஸ் அஸ் வெல் அஸ் காலேஜ் வைஸ் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து இன்னும் டீப் அண்ட் ரூட்டாக வந்து நம்ம வந்து ஒரு சிலபஸ் வந்து உள்ளார கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபடியும் ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, வேர்ல்டு வந்து மாடர்னைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மாடர்னைஸ் ஆக ஆக, குளோபலைசேஷன் ஆக ஆக, ஸோ ட்ரக்ஸ் வந்து ஈஸியான அக்சசபிலிட்டியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ட்ரக்ஸ் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ அந்த ஈஸி அக்சசபிலிட்டியை எப்படி எந்தெந்த வேவில் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் முன்னெடுக்கணும். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைப்போம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதை தாண்டி தான் வந்தாகணும். அந்த பேரண்ட்ஸோட போஸ்ட் ட்ராமாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து இது வரைக்கும் முன்னெடுத்துட்ருக்காங்க, இப்போது எப்படி முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீதி வெல்லட்டும். நீதிக்காக காத்திருப்போம். நீதிக்காக உரக்க போராடுவோம். நன்றி.